அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குலதெய்வம் கோவில் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறேன்னு சொன்னால நேற்றே சொல்லியிருக்கணும். நேற்று கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததால் வீடியோ போட முடியல. அதான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு வந்திருக்கேன். இது வந்து சடையப்பர் கோவில். அந்த பின்னாடி வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிறது இது சித்தலூர் பெரிய நாயகி. ரெண்டும் தான் எங்கள் குலதெய்வம். நாங்கள் மெயினாக கும்பிட்றது எங்கன்னா நிறைமதி சடையப்பர். அவர் தான் இங்கே நாங்கள் எங்கள் ஊர்லேயே எதிர்கொண்டு கும்பிட்றதுக்காக ஏரிக்கரையில் கட்டியிருக்கோம். அது எப்படி உருவாச்சுன்னா எங்கள் மாமனாருடைய அவங்க அப்பா அங்கேருந்து எங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து வள்ளியும் இந்த 2 சிலை கச்சில் இருக்குது பாருங்களா, 3 சிலை அதையும் வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இடையில தான் நாங்கள் எங்கள் பங்காளிங்களாம் சேர்ந்து இது கோவிலாக கட்டி இங்கே கும்பிடுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காது குத்து மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் அங்கே நிறைமதியில் தான் செய்வோம். சித்தலூரில் பெரிய நாயகி கோயிலில் செய்வோம். இது சும்மா நல்ல நாளில் இந்த மாதிரிலாம் எதுக்கு எடுத்தாலும் அங்கே போக முடியாது இல்லைங்களா, அதனால் இங்கே நாங்கள் கட்டணும். அவர் தலைமுறைக்கு அவர் வச்சு வணங்கிட்டு இருந்தார். இப்போ எங்கள் தலைமுறைக்கு நாங்கள் இது கோவிலாக கட்டி அமாவாசை பூஜை நடத்துகிறோம். வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரிலாம் நல்ல நாளில் இந்த மாதிரிலாம் போய் கும்பிட்டு வரும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம்னு சொல்லலாம். குலதெய்வம்னாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தானே. அவங்க குலதெய்வம் அருள் கிடைக்க அமாவாசை பௌர்ணமி பக்கத்துலேயே இருந்தால் டெய்லி கூட போய் விளக்கேற்றலாம். வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள்லையாவது போயிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் மற்ற தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எவ்வளோ துன்பங்கள்லேருந்து எங்கள் குலதெய்வம் காப்பாற்றிருக்கு. சடையப்பருக்கும் நன்றி. இன்னும் நிறைய காவல் தெய்வங்களும் இருக்குது. சடையப்பர் மட்டும் இல்லை, சடையப்பர், ஐயனார், முனியப்பர், கருப்பண்ணசா, நம்மாள் இப்படின்ட்டு நிறையா தெய்வங்கள் இருக்குது. அது நிறைமதி கோவிலில் இருக்காங்க. இங்கே நாங்கள் எதிர்கொண்டு கும்பிட்றதால செவுத்துலேயே எல்லா சாமியும் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதுக்கும் உயிர் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கோயிலுக்கு போகிறப்ப போடுறேன். நாளைக்கு சித்தலூர் பெரிய நாயகி அம்மன் திருவிழா மயான கொள்ளை விடுவாங்க. நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என் குலதெய்வம் கோயில் உருவாச்சு. நாளைக்கு சித்தலூர் மயான கொள்ளை விடும்போது எடுக்க முடியாது, நான் லேட்டாக தான் போவேன். போயிட்டு கும்பிட்டு வருவேன். என் தங்கச்சி ஒருத்தவங்க பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வரலாம். நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.